சொல்லுங்கம்மா. ஜோசியம் பார்க்கணும். யாருக்கு பார்க்கணும்? என் பொண்ணுக்கு. எனக்கு தான். கொஞ்சம் இருங்க. உங்க இடது கையோட கட்டை விரல் ரேகையை வைங்க. உங்க நம்பர் சொல்லுங்க. 244 244 738 738 025. 025. சரிங்கம்மா. உங்க ரேகைக்கு ஏற்ற மாதிரி ஓலைச்சுவடி கிடைச்சதும் நாங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்றோம்மா. அப்போ வந்து பாருங்க. என்னம்மா ஓலைச்சுவடி கிடைச்சதும் வந்து பார்க்க சொல்றாங்க, இப்பவே சொல்ல மாட்டாங்களா? ஐயா, இப்ப பார்த்து சொல்ல முடியாதா? உங்க கைரேகைக்கு ஏற்றது மாதிரி ஓலைச்சுவடி கிடைச்சாதாம்மா உங்க முக்காலத்தையும் சொல்ல முடியும். மா இங்க பாரு, வருத்தப்படாத. ஓலைச்சுவடி நிச்சயமா கிடைக்கும். வா போலாம். அப்ப நாங்க வரோங்க. வாங்கம்மா. வா. பாவம், மம்மிக்கு எப்போதான் சரியாகுமோ? சாமி, எங்க மம்மியை சீக்கிரமா குணமாக்கிடு. அஞ்சலி, என்னோட ஹோம்ஒர்க் நோட் கொஞ்சம் வேணும். ஹோம்ஒர்க் முடிச்சிட்டு கொடுத்துட்றேன். டேய், நான் இப்போ ஹோம்ஒர்க் நோட் கொடுத்தா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. ஏன்? அங்க பாரு. ஏன் அமைதியா தானே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க? எங்க மம்மி உன்னை நோட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கும் நீ ஹோம்ஒர்க் நோட் கொடுக்கறதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லடா, நான் இப்போ உனக்கு நோட் கொடுத்தா ஏன் கொடுத்த, எதுக்கு கொடுக்கறேன்னு, ஏன் அவன் படிக்க மாட்டானான்னு கேள்வி கேட்பாங்க. அவ்வளோ கேள்வியா கேட்பாங்க? உங்க மம்மிக்கு தான் உடம்பு சரியில்லையே. அஸ்வந்த், உடம்பு சரியில்லைங்கிறதுனால தான் அதிகமா கேள்வி கேட்கறாங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நம்மளால பதில் சொல்லவே முடியாது. அப்படியா? ஆமா அஸ்வந்த். பார்த்தா அப்படி தெரியலையே. சாதுவா தானே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கிறதுக்கு தான் சாதுவா இருப்பாங்க, திடீர்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. டேய், ஏன்டா சிரிக்கிற? உங்க அம்மாக்கு காவியா அப்படி ஆனதுக்கு அப்புறம் தானே இப்படி ஆனாங்க. ஆனா எங்க அம்மா நான் பிறகு முன்னாடிலேருந்தே அப்படிதான் இருப்பாங்க. என்னடா சொல்ற? ஆமா, எங்க அம்மா பெரிய சூழி. எங்க அம்மா கோவம் தான் எனக்கு கிக் பாக்ஸிங்ல வர மாதிரி தூக்கி போட்டு அடிப்பாங்க. ரொம்ப கோவம் தான் அடுப்புல கரண்டி வச்சு என் முதுகுல சூடு போட்டுருவாங்க. அணில் முதுகு மாதிரி என்னோட முதுகுலையும் 3 கோடு இருக்கு. பாக்குறியா? வேணாம் வேணாம். அது மட்டும் இல்ல, ஒரு நாள் எங்க அம்மா துணி தச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் கிட்ட போய் மம்மின்னு தான் கூப்பிட்டேன். ஊசில பஸ்க்குன்னு குத்திட்டாங்க. ஐயோ, டேய் என்னடா சொல்ற? இதுக்கே வாய்ப்பு எப்படி? எங்க மம்மி பண்ணதுல நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். இன்னொரு கதை ஒன்று தெரியுமா? ஒரு நாள் வாஷிங் மிஷின்ல துணி துவைச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் கிட்ட போய் என் பால் எங்கன்னு கேட்டேன். வாஷிங் மிஷின்ல இருக்குடான்னு சொன்னாங்க. நானும் அப்படியே எட்டி பார்த்தேன் பாரு, அப்படியே தூக்கி உள்ள போட்டாங்க. அப்புறம் தள்ள மாட்டிக்கிட்டு கிருகிருன்னு சுத்துது. அதுல சப்பையா இருந்தா இந்த மூக்கு. என்னடா சொல்ற? ஆமான்னு சொல்லி என் மூக்கு நீட்டாக தான் இருந்துச்சு. எங்க அம்மா வாஷிங் மிஷின்ல துவைச்சதும் என் மூக்கு சப்பையாயிடுச்சு. ஐயோ, என்னடா உங்க அம்மா இவ்ளோ டெரரா இருக்காங்க? கேட்கவே ரொம்ப பயமா இருக்கேடா. ஆமா அஞ்சலி, நான் அப்படிப்பட்ட அம்மாவையே தூசி மாதிரி பூன்னு ஊற்றி விட்டுறேன். நீ என்னடானா இவ்வளோ அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்க உங்க அம்மாவை டேராக்கிறேன்னு சீன் பட்டுக்கிட்டு இருக்க? MNOP. இல்லடா, எங்க அம்மாவும் ரொம்ப டெரரானவங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நோட்டு கொடு. காவ்யா. மம்மி. ஓய், என்ன அவன் காவியான்னு கூப்பிட்டா நீ குரல் கொடுக்குற? அஸ்வந்த், இப்ப நான் தாண்டா காவியாவா நடிச்சிட்டு இருக்கேன். இந்த வீட்டில் இதுவே நடக்குதா? வெரி குட். காவ்யா,
மம்மி இங்க வா இங்க. என்ன மம்மி? யார் அவன்? என்னோட கிளாஸ்மேட், நம்மளோட நெய்பர் மம்மி. ம்? அவன் மொழியே சரியில்லையே. அவன் ஏன் இங்க வந்தான்? இல்ல மம்மி, அவ ஹோம்வொர்க் எழுத நோட் கேட்டு வந்தா. ஹோம்வொர்க் நோட் எல்லாம் தராத, அது தப்பு. அவன் ஏன் எழுதல? இல்ல மம்மி, அவன் கிளாஸ்ல அரட்டடிப்பான். ஆ? அரட்டை அடிப்பானா? அவனை கூப்பிடு. அஸ்வந்த், மம்மி கூப்பிடுறாங்க, இங்க வா. இதோ வரேன். நீ இப்படி தள்ளிவடி. வாங்க 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 வாங்க, உட்காருங்க. என்ன ஆண்டி? எத்தனாவது படிக்கிறீங்க? உங்க பொண்ணு கூட தான் படிக்கிறேன். ஏய், நீ எத்தனாவது படிக்கிறேன்னு கேட்டேன். ஆண்டி, உங்க பொண்ணு படிக்கிற அதே ஸ்டாண்டர்ட் தான் நானும் படிக்கிறேன். நான் கேட்டது அது இல்ல, நீ என்ன படிக்கிறேன்னு தான் கேட்டேன். ஏய், பதில் சொல்லு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். என்ன செக்ஷன்? உங்க பொண்ணோட செக்ஷன் தான் ஆண்டி. அது எனக்கு தெரியும். நீ எந்த செக்ஷன் தான் கேட்டேன். ஏ செக்ஷன். நீ ஏன் ஹோம்வொர்க் பண்ணல? அப்ப பிடி பீரியட், அதான் விளையாட போயிட்டேன். காவியா மட்டும் எப்படி எழுதுனா? அவ விளையாட மாட்டா ஆண்டி, எப்ப பார் படிச்சுக்கிட்டே இருப்பா. எனக்கு விளையாட்டுனா இன்ட்ரெஸ்ட், அதான் விளையாடிக்கிட்டு இருந்தேன். இங்க பக்கத்து வீடு தானே, எப்போ வேணாலும் வாங்கி எழுதிக்கலான்னு பார்த்தேன். ஏய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா விளையாட்டு தான் முக்கியம்னு என்கிட்டயே சொல்லுவ? ஆ? இது சொல்ல உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? உங்க வீட்ல யாரும் கண்டிக்க மாட்டாங்களா? எங்க அம்மா பயங்கரமா அடிப்பாங்க. நீ அடி வாங்குற மாதிரி இருந்திருந்தா ஒழுங்கா இருந்திருப்பியே. நான் காவியாவை எப்படி கண்டிச்சு வளர்க்குறேன் தெரியுமா? நான் அப்படி கண்டிச்சு வளர்க்கறதுனால தான் அவ நல்ல மார்க் வாங்குறா. சரி, சரி, எத்தனாவது ரேங்க் எடுப்ப? 10க்குள்ள ஏதாவது ரேங்க் எடுப்பேன். என்னது, 10க்குள்ள 1? ஆமா, காவியா எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். எனக்கு தெரியும் ஆண்டி. 10க்குள்ள 1ன்னு என்கிட்டயே மழுப்புறியா? எத்தனாவது ரேங்க் வாங்குவ, ஒழுங்கா சொல்லு. 8th ரேங்க் ஆண்டி. என்னது, 8th ரேங்க் வாங்குற முட்டாளாடா நீ? காவியா, இந்த மாதிரி மக்கு பையன் கூட எல்லாம் இனிமே நீ சேராத, சரியா? ஏய், பேசிட்டு இருக்கல, உட்காரு. ஆண்டி, நான் மக்கு போயெல்லாம் இல்ல, எனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு. என்னடா டேலண்ட் இருக்கு? என்னடா டேலண்ட் இருக்கு உனக்கு? சொல்லுடா. என்ன டேலண்ட் இருக்கு? சொல்லுடா. உனக்கு என்ன டேலண்ட் இருக்கு? நான் நல்லா நடிப்பேன், ஆடுவேன், பாடுவேன், மிமிக்லாம் பண்ணுவேன் ஆண்டி. அடிக்கடி முருகர் வேஷம் கூட போடுவேன். முருகரே என்னோட ஃப்ரெண்டு தான். இந்த வயசுல படிப்பு தாண்டா வரணும், மொத்தத்துல மண்டையில ஏத்தி வச்சிருக்க. நீ ஒழுங்கா படிக்க மாட்டியா? இங்க வாடா. ஏன் உனக்கு படிப்பு ஏற மாட்டேங்குது? தெரியல ஆண்டி. ஏன்னா உனக்கு விளையாட்டு அதிகமாயிடுச்சு. ஒண்ணு அஞ்சலியா, இவன் காவியாடா. அப்பவே சொன்னேன்ல அஸ்வந்த். சரி, நீ எந்த சப்ஜெக்ட் நோட் வாங்க வந்த? மேக்ஸ் ஆண்டி. ஓ, நீ மேத்ஸ்ல வீக்கா? மேத்ஸ்ல வீக்கா இருக்கிற பசங்க லைஃப்ல முன்னேறவே முடியாது. டேய், காவியக்கிட்ட இருந்து நோட் வாங்கிட்டு போய் அதை அப்படியே காப்பி அடிக்கலாம்னு பாக்குறியா? உன் கண்ணு ரெண்டையும் அப்படியே நோண்டிடுவேன். நீ பாரு, நோட் எல்லாம் கொடுக்க முடியாது. ஓடி போடா, போடா. டேய் அஸ்வந்த், டேய் நில்றா அஸ்வந்த். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, எங்க மம்மி ரொம்ப டெரர்னு. அஞ்சலி, இவனை பெத்த தாய் இல்ல, பேய். டேய், இது மட்டும் உங்களோட காதுல விழுந்துச்சு, உன்னை காலி பண்ணிடுவாங்க. போடே. எங்க அம்மா கூட என்ன அடிப்பாங்க, மிஷின்ல போட்டு துவைப்பாங்க. ஆனா
அதில் ஒரு அன்பு இருக்கும். ஆனா உங்க அம்மா ரொம்ப கொடூரமா நடந்துக்கிறாங்கடி. நீ எப்படி சமாளிக்கிற? டேய், உன்னோட மூக்குக்கு நீ ஒரு கதை சொன்னல, ஆமா, அதே மாதிரி என் மூக்குக்கும் ஒரு கதை இருக்கு. உனக்கு என்னடி கதை இருக்கு? உனக்கு வாஷிங் மிஷின், எனக்கு கிரைண்டர். ஐயோ, ஒன்னு கிரைண்டர்ல விட்டு ஆட்டிட்டாங்களா? ஆமா அஸ்வந்த், அதுல சப்பையானது தான் இந்த மூக்கு. அடி பாவி, இத நீ சொல்லவே இல்ல. உன்ன மம்மி, முருகா, எப்படியாவது நான் என் குழந்தைய கண்டுபிடிக்க ஒரு வழியை காட்டு முருகா. ஹலோ. நாடி ஜோதியோட இடத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. செல்வி இருக்காங்களா? அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் அவ அம்மா தான் பேசுறேன். செல்வி கைரேகைக்கு ஓலைச்சுவடி கிடைச்சிருச்சுமா, அதை சொல்லத்தான் ஃபோன் பண்ணோம். அப்படியா? ஆமா. ரொம்ப சந்தோஷங்க. எப்போ வரணும்? இன்னைக்கு சாயங்காலம் 4 மணியை போல வந்துருங்கம்மா. சரிங்க ஐயா, 4 மணிக்கு கரெக்டா வந்துடுறோம். சரிங்கம்மா. செல்வி, ஓலைச்சுவடி கிடைச்சிருச்சாண்டி? அம்மா, இப்பவே எனக்கு குழந்தை கிடைச்சிடுங்கிற நம்பிக்கை வந்துருச்சுமா. உட்காருங்க. ஓம் நம சிவாய. சுக்கிரன் தேரில் செல்ல, சூரியன் பவனி வர, சக்கரங்கள் இரண்டும் சுழல, நாளும் தினமும் மாற, மாலை மங்கி வேலை சூடி வீதி வர, சீதை அங்கே வந்தாள், ராமன் இங்கே நின்றான். உங்க பேரு சா சு சே இந்த எழுத்துல ஆரம்பிக்குமா? ஆமா சாமி. உங்க பேரு செல்வி. உங்க கணவர் பேரு சந்தோஷ், சரிதானே? ஆமா சாமி. உங்களுடையது காதல் திருமணம் தானே? ஆமா சாமி. பிம்பங்கள் முன்னிருக்க, துன்பங்கள் நீண்டிருக்க, உங்க 2 பேருக்குமே இடையில பார்வை போயிருக்கணுமே. ஆமா சாமி. ஒளி வந்த பிறகு ஒய்யாரமாய் நடக்கும் ஊர்வலம். ஒருவனோ இருளில், ஒருத்தியோ அருளில். ஒருத்தருக்கு பார்வை வந்து இன்னொருத்தருக்கு பார்வை இல்லாதப்பதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, சரிதானே? ஆமா சாமி. புண்ணியமான வைபவம் தேவன் சன்னதியில் ஈடேற, உங்களுக்கு பிறந்தது ஒரு தெய்வீக மலர்.
உங்களுக்கு திருமணம் நடந்த முகூர்த்தத்துக்கு சரியாக 1 வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கணுமே. ஆமா சாமி. அந்த குழந்தை ஒரு தெய்வீக குழந்தை. சாமி, நான் என் குழந்தைய பத்தி கேட்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். ம். ஒன்றாம் உயிர் ஒன்றை தேடி, உயிரை நாடி, குணம் நாடி, குற்றமும் நாடி, ஓடினான் தேடினான். ஒருவரும் இருவரும் ஒன்றாய் சேர்ந்து, மூவரில் சேர்ந்து, நால்வரில் நின்று, ஐவரில் மறைந்து, ஆறிருள் சூழ்ந்திருக்க, செங்கதிர் நீரோடையில் பாய, கார்முகில் ஓட, கருத்தரித்த மங்கை கருமேகங்கள் சூழ. உங்களுக்கு பிரசவம் நடந்தபோது மழை வந்துச்சா? ஆமா சாமி, இடியோட மழையும் வந்தது. இந்தாங்க, இதை பிடிங்க. வாங்கிக்கம்மா. இந்த ஓலைச்சுவடியில் அந்த நூலை நுழைங்க. உங்க குழந்தை சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் பிறந்ததா? ஆமா சாமி. போன ஜென்மத்தில் நீங்கள் பூவிலும் தேசத்து இளவரசியாக இருந்தீங்க. இப்போ உங்கள் கணவராக இருக்கிறவர் அப்போ உங்கள் நாட்டு மந்திரியோட மகனாக இருந்தார். நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ உங்களுக்கு சில காரணங்களால் புத்திர சாபம் இருந்தது. அந்த சாபம்தான் இப்போ நிவர்த்தி ஆகிட்டு இருக்கு. அதனால தான் உங்கள் குழந்தை உங்களை விட்டு விலகியே இருக்கு. அந்த சாபம் தீரும்போது உங்கள் குழந்தை உங்ககிட்டயே வந்து சேரும். நீங்கள் கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி சாமி. அப்ப நாங்க கிளம்புறோம். நல்லபடியாக போயிட்டு வாங்க. வரோங்க. அஞ்சலி, உன் லஞ்ச் பாக்ஸ் கழுவாம இருக்குன்னு சொன்னியே, எடுத்துட்டு வா. அஞ்சலி, லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு வான்னு சொன்னேன்ல. அஞ்சலி, 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 எங்க போயிட்டா? அஞ்சலி, அம்மா, 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 எழுந்திருங்கம்மா. அம்மா, என்னாச்சு? அம்மா, அம்மா, எழுந்திருங்கம்மா. அம்மா, என்னாச்சு? அம்மா, அம்மா, அஞ்சலி. அம்மா, அம்மா, அஞ்சலிக்கு என்னம்மா? அஞ்சலிக்கு என்னம்மா? அஞ்சலி. பிரியா, 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 அஞ்சலி எங்க? பிரியா, பிரியா, என்ன பாரு. அஞ்சலி செத்துட்டா. அஞ்சலி செத்துட்டா. அஞ்சலி செத்துட்டா. அஞ்சலி என்ன கொன்னுட்ட. அஞ்சலி என்ன கொன்னுட்ட. அஞ்சலி என்ன கொன்னுட்ட. அஞ்சலி என்ன கொன்னுட்ட. அஞ்சலிய கொன்னுட்ட. உயிரோட இருக்க
என் அஞ்சலி ஏதாவது பண்ணிட்டாளா? அஞ்சலி, 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 அஞ்சலி.